லிங்கா திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் அதிபர்கள் கடும் பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பதால் இந்த லிங்கா திரைப்பட விவகாரத்தில் மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் தலையிட்டு சமரசப்படுத்தி தீர்வு காண்பார், எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை தீர்த்து வைப்பார் என்று நாங்கள் உறுதியாக நம்பியிருந்தோம். அவரிடம் கோடிக்கணக்கில் பணத்தையும் கொடுத்துவிட்டு இன்று ஒரு நாள் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு உண்ணாவிரதமும் இருந்து பார்த்தோம். இதுவரை அவரிடமிருந்து எந்த விதமான சாதகமான பதிலும் வரவில்லை. இது இந்த லிங்கா திரைப்பட நஷ்டத்தை ஈடுகட்ட வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம். இந்த படத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதில் திரையரங்க உரிமையாளர்களும் குத்தகைதாரர்களும் விநியோகர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரஜினிகாந்த் படம் முதல்ல உள்ள படங்கள்லாம் 15 கோடி 16 கோடிக்கு பிஸ்னஸ் மேலே ஆகலை. சிவாஜின்னு ஒரு படம், அதில் சங்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 50%, இவர் 50%, 45 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆச்சு. அடுத்த படம் எந்திரன் 60 கோடிக்கு பிஸ்னஸ் ஆச்சு. இந்த படம் அவங்க ஆடியோ ரிலீஸுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க சார். என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்களா? ரஜினிகாந்த் சாரே சொன்னார், என்னால் யாரும் நஷ்டப்பட மாட்டாங்க, இந்த படம் எனக்கு ஒரு மைல் கல்லுனார். அதை நம்பிக்கை வச்சு வாங்கினேன் சார். சார் படம் நல்லா ஓடும்போது சம்பாதிக்கிறீங்கன்னு நீங்கள் எங்களை மட்டும் சொல்லக்கூடாது சார். சம்பாதிக்கிறோன்னா நாங்கள் காசு கொடுத்து படம் வாங்கி தான் சார் சம்பாதிக்கிறோம். இப்போ வாங்குறப்ப இப்போ 70 கோடி கொடுத்துருக்கோன்னா 70 கோடிக்கு நீங்கள் 10% கூட லாபம் இல்லாமல் எப்படி சார் எவனு ஒரு தொழில் பண்ணுவாங்க? அதை சொல்லுங்க. நீங்கள் லாபம் வரும்போது சார் நஷ்டம் வரும்போது எப்படி ஏற்றுக்க சொல்றீங்க? சின்ன நஷ்டமாக தான் ஏற்றுக்கலாங்க, 75% நஷ்டத்தை ஏற்றுக்குவீங்களா? அப்போ ஓவரால் தமிழ்நாடு பூரா இது வரைக்கும் 39 கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருக்குங்க. 39 கோடி ரூபாய் பெரிய இழப்பு. இந்த படம் 220 கோடி ரூபாயில வித்திருக்காங்க சார். இதுல லாபத்துல தான் எங்க நஷ்டத்தை கேட்கிறோம். நஷ்டத்துல லாபத்தை கேட்கலையே, லாபத்துல தான் நஷ்டம் கேட்கிறோம். ஏன் இவர் சொல்றாங்க எல்லாரும் பேர் ரஜினிகாந்த் சார், ப்ரொடியூசர், ஈராஸ் இன்டர்நேஷனல் ஒரு கார்பரேட் கம்பெனி, இவங்க எல்லாம் பேசிட்டு சார், பேசியதுக்குள்ள வழிமுறை இது பண்ணிட்டோம். டெய்லி காலையில 10 மணிக்கு கணக்கு கொடுக்குறோம். முதல் நாள் ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ 2000 பேர் படம் பார்க்குறாங்க. அடுத்த ஷோ டம்முன்னு அப்படியே 900 பேர் படம் பார்க்குறாங்க. அவரோட ரசிகர்களுக்கே அந்த படம் பிடிக்கல, ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கே அந்த படம் பிடிக்கலங்க. இப்போ நாங்கள் ஒன்றும் அதை படம் ஓட மாட்டோம், படத்தை பற்றி எந்த குறையும் நாங்கள் சொல்ல. நாங்கள் விநியோகஸ்தருங்க காசு கொடுத்து படம் வாங்கியிருக்கோங்க. நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் இங்கே உள்ள சங்கங்கள்லே கிடையாது. எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சங்கங்களில் நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் எக்ரிமெண்ட்டே போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது சார். சார் ஒத்துக்கிட்டோம், ரஜினி சாருக்காண்டி ஒத்துக்கிட்டோம். ரஜினி சார் எங்களை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் ஒத்துக்கிட்டோம், அவ்வளோதான். நடிகர் ரஜினிகாந்த் தான் இதில் டைரக்டர் இது பண்ணுறாரு, ப்ரொடியூசர் இது பண்ணுறாரு. அவர் சொல்லி தான் சார் நாங்கள் சார் ரஜினிகாந்த் மூஞ்சிக்காந்து சார் படம் வாங்குறோம். எத்தனை நடிகர் நடிக்கிறாங்க சார். டெய்லி ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 100 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படமாவது போய் 65 கோடிக்கு வாங்குவோமா? சொல்லுங்கள் சார். வாங்க மாட்டோம். ரஜினிகாந்த் சார் மேல உள்ள நம்பிக்கையின் பேர்ல தான் நாங்கள் இந்த படத்தை வாங்கினோம். அவர் தலையிட்டு இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலைன்னா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருப்போம். இதில் எந்தவித மாற்றம் இல்லை. படம் 100% கலெக்ட் ஆகும்னு நினச்சி தான் நாங்கள் அவ்வளோ 8 கோடிக்கு வாங்கினோம். அதில் 270 தான் பண்ணியிருக்கு. மீதி மொத்த காசும் வராதனால இவ்வளோ பெரிய பாதிப்பு எங்களால் தாங்க முடியாது. அதுக்காக ரஜினி சார் கொஞ்சம் தலையிட்டு ப்ரொடியூசர்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதாக இருக்கும். தொடர்ந்து அவங்க சைட்லேருந்து படம் நல்லா ஓடி இருக்கு, நல்ல கலெக்ஷனில் இருக்குன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்களே, நீங்கள் அவங்க சைடில் சொல்கிறாங்க. இருந்தாலும் எங்ககிட்ட எவ்வளோ ஆடியன்ஸ் ஒவ்வொரு ஷோக்கும் பார்த்துருக்கான்ற ரெக்கார்டோடு இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். நாங்கள் சொல்கிறது மட்டும் உண்மை நீங்கள் நம்ப வேணாம். எல்லா தேட்டர்லேருந்தும் வர வைக்கிறோம். டைரெக்டாக அந்த டிசிஆர் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நீங்கள் எல்லோரையும் கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம். காலையிலிருந்து பட்டினியாக கிடக்கிறோம். யாரும் இன்னும் கோரிக்கையை கேட்கல. இனிமேல் யாரும் கேட்க போகிறா? எங்களோட போராட்டம் தொடரும். இதுக்கு அடுத்து சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் திங்கட்கிழமையிலேருந்து தொடரும். இப்போ நான் இங்கே நின்றுகிட்டு இருக்கிறேன்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இப்போ தாய் கேந்திரம் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்து அதிலிருந்து தான் 27 கிராஃப்ட் ஃபைட்டர்ஸ் யூனியன், டான்சர்ஸ், நடிகர் சங்கம், இந்த திரையரங்குகள், மீடியேட்டர்கள், பிஆர்ஓக்கள், இந்த மாதிரி லட்சம் 10 லட்சம் பேருக்கு கேந்திரமாக இருக்கிறது. அதுதான் மெயின் காரணம். முதல் காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு படகுல ஓட்டை விழுந்துருச்சுன்னா படகு கவுந்துடும். ஆனால் படகே ஓட்டையாக இருக்கு. சரி, இது விஷயமா நம்ம பேசலாம் அப்படின்ட்டு ராக்லைன் தேடுறேன் அட்ரஸை காணும். கடைசி கேட்டு பார்த்தா ராக்லைன் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பரே இல்லை. இல்லை, இது எவ்வளவு பெரிய கொடுமை. 690 இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. மொத்த உறுப்பினர்கள் 962. நானும் தேடி பார்க்குறேன். போன் போட்டால் மலுப்பலா பண்ணி சொல்கிறான். இல்லை, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்ல உறுப்பினரே இல்லாத ஒருத்தர் எப்படி படம் எடுக்க முடியுது? என்ன பண்ணிட்டு இருக்கு சங்கம்?
நாளைக்கு 150 பேர் குழந்தைகளை கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு கூட வந்து ஆப்கானிஸ்தான் வந்து படையெடுத்துட்டு போயிடணும். என்ன இருக்கு? நம்ம கர்நாடகாலையோ கேரளாலையோ போய் அதுல உறுப்பினர் ஆகாம நீங்க படையெடுக்க முடியுமா? தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணது? என்ன நிர்வாகம்? கட்டிங் பார்த்துட்டு காலாட்டிக்கிட்டு வாங்குறத தவிர வேற என்ன பண்ணாங்க? இதுல யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்னாமணி முருகேசன் அன்னைக்கு ராணுவ பலத்தோட நிப்பாட்டினார். பாண்டிச்சேரியில் மொத்தம் எத்தனை தியேட்டர்? காலை காட்சி, மத்தியான காட்சி, மாலை காட்சி போடணும். அப்படி ஒரு சுமூக உறவு இருக்கணும். நம்ம சொத்தை காப்பாற்ற எல்லா ஓரணிகளை நிக்கணுங்கிற நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் குறை சொல்லலைங்க. அவர் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பரே இல்ல, அப்புறம் எப்படி அவங்க கால்ஷீட் கொடுத்தார்? இல்ல, இதெல்லாம் ஒரு பொதுவான கேள்வியா கேட்கிறேன் நான். அவங்க கால்ஷீட் கொடுக்குற இங்க உள்ளவங்களுக்கு கொடுக்குறாரா மாட்டேங்கிறார். கொட்டுறதெல்லாம் கொண்டு கர்நாடகால தான் கொட்டுறாங்க, ஆந்திராவில கொட்டுறாங்க, வெளிநாட்டுல கொட்டுறாங்க. ஆனா ஆந்திராவுக்கு மட்டும் தமிழ்நாடு வேணும், தமிழ் வேணும். கொண்டு போய் கொட்டுறதெல்லாம் கர்நாடகால வாப்பா நீ வந்து படையாடு. கடைசி பார்த்தா இங்க அது என்னன்னு தெரியாது. இங்க வேணா நான் வச்சிருக்கேன், மன்னன் பாருங்க. இதுல எங்கேயாவது நம்ம இந்த படையெடுத்த கம்பெனி இதுல ரிஜிஸ்டர் இருக்கா? அவர் படம் எடுத்திருக்காருல்ல, 6 மாசம் 1 வருஷமா எடுத்திருக்காரு இல்லையா? முன்னாடி மஜா எடுத்தார். ஏன் உறுப்பினர் ஆக்கல? அவர் கூப்பிட்டு உறுப்பினர் ஆக்கணுமா இல்லையா? செயற்குழு உறுப்பினராக போட்டுக்கலாமா இல்லையா? நம்ம கூப்பிட்டு அண்ணே வாண்ணே ஏதாவது பண்ணுங்க பேசலாமா இல்லையா? ஏன் ஆக்கல? அப்புறம் எதுக்கு இந்த சங்கம்? அடிவயிறு எரிய மிகப்பெரிய இழப்புக்குள்ளாகி இருக்கீங்க. உங்க இழப்புகள் மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சரி, ப்ரொடியூசரும் சரி நிச்சயமா தீர்த்து வைப்பாங்க. அதுக்கான அனுகூலமா இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு செய்திகள் வரும். அதுல நான் முன்னணி நினைப்பேன். நீங்க எதுவும் கவலைப்படவே வேணாம். ஏன்னா வாய்ப்பு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி நிச்சயமா உங்க இழப்பீடுகள் ஈடு செய்யப்படும். நான் முதலில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அருமை நண்பர் சிங்காரவேல் அவர்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு அங்க இருக்கிற ராக்கி என்டர்டைன்மெண்ட்ஸா? ஆமா, வெங்கடேஷ் மீசியெல்லாம் பார்த்தா அவரு கண்டிப்பா நம்ம ஊருக்கார மாதிரி தெரியல. அவருக்கு உங்க மேல இருக்கிற பாசம், நீங்க அவர் மேல வச்சிருக்கிற பாசம், நீங்க அந்த மண்ணு மேல வச்சிருக்கிற பாசம், உங்க அண்ணன் உங்க மேல வச்சிருக்கிற பாசம், அந்த அடிப்படையில அவரை கொண்டு வந்தீங்க. அவரை தயாரிப்பாளரை ஏற்றுக்கிட்டீங்க. அப்புறம் மறைமுகமா அதுக்கு பின்புலமா உங்க மகள் அந்த நிறுவனத்திற்கு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து பாவம் அங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த எங்க அப்பாவை தமிழ் மூலிகள்லாம் நான் கேட்கிறேன், உங்க மேல யார் தப்புன்னு சொன்னேன்னா, நீங்க உலகத்துல எந்த நாட்டு படமா எடுத்தாலும் ஒரு நியாயம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய நடிகர்களா இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு, ட்ரைல பார்க்கறது, கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீங்க படம் பூஜை போட கூட தேவையில்லை. சும்மா நம்ம குமுதத்துல ஆனந்த வரல, ஜோதி வரல, சினிமா எக்ஸ்பிரஸ்ல இப்படி ஒரு படத்தை நடிக்க போறாரு சூப்பர் ஸ்டார் உலக நாயகனா போதும். உடனே நம்மாது எந்த மாறாடி கிட்ட வீட்டை வைக்கிறானோ, நிலத்தை வைக்கிறானோ, காலகாரியில தாலி வைக்கிறானோ, மூர்த்தி ஆட வைக்கிறானோ தெரியாது. போய் ஐயோ முதல்ல நான் இருந்தாங்க 5 கோடி 10 கோடி, ஐயோ சூப்பர் ஸ்டார் படம் நடிக்கிற வரப்போகுதா, ரவிக்குமார் தயாரிக்கிறாரா, பிரச்சனைகளை இயக்குறாரா, ஓகே கண்டிப்பா இது ஒரு நாள் கடத்துல நமக்கு ஏதாவது 10 ரூபாய் கிடைக்கும், சரி கொண்டு போய் எங்கேயும் கரணம் ஒண்ணு வாங்கி கொடுத்துறது. அப்படி திரு ரஜினிகாந்த் அவர்களே, திரு மக்களால் அல்லது உங்க ரசிகர்களால் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துக்கு உரித்தாகிய நீங்கள் இந்த நாட்டில், இந்த மண்ணில் இன்றைக்கு 7 கோடி தமிழ் மக்களால், பெரும்பான்மைய இளைஞர்களால் அல்லது நடுத்தர வயதால் இன்றைக்கு மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிற நீங்கள் அப்படி மதிப்பிற்குரிய இடத்தை பெறுவதற்கு காரணமாக உங்களை இந்த திரைத்துறையில் வளர்த்து விட்ட உங்கள் இயக்குநர்களுக்கு, இமயத்திற்கு எந்த நன்றியை நீங்கள் செலுத்துகிறீர்களோ அதற்கு சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள்தான் இந்த கூட்டத்தார். அதை இவர்களுடைய கோரிக்கையும் நீங்கள் கொஞ்சம் கனிவோடு பரிசீலனை செய்யுங்கள் என்று வேண்டுகோள் வைப்பதற்கு வந்திருக்கிறோம்.